Next, ninth sum. Find the least number that is divisible by the first 10 natural numbers. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஒரு ப்ரைம் நம்பர், 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர், 7 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்துட்டா 4 வந்து 2 × 2 4, 2 × 3 6. இப்போ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் 10 நேச்சுரல் நம்பர் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு எடுக்கணும். அதில் ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 2 3 5 7. இதுதான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 4னா 2 × 2 4, 2 × 3 6, 2 × 4 8. அப்போ 4க்கு எடுத்தோம்னா 2 × 2 4, அகெயின் 3 × 3 9. அப்போ 3க்கு எடுத்தோம்னா 1 × 3. அப்போ 3². ஓகேவா? அப்போ இந்த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் 252. எப்படின்னா இங்கே வந்து 2/2 இருக்கா? அப்போ இங்கே ஒரு 2/1 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வந்து இது. ஸோ 2/3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 3/2. இங்கே ஒரு 3/1 இருக்குது, இங்கே 3/, ஹையஸ்ட் இது இது. ஸோ நான் எடுத்துக்கிறேன். இன்ட்டு இங்கே இருக்கு 5 × 7. இப்போ இதை 2 × 3 பண்ணால் 8, இது 3 × 2 பண்ணால் 9. அப்போ 5 7 இன்டூ பண்ணால் 2520 கிடைக்கும். ஸோ த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் 2520. ஆனால் இங்கே ஏன் நான் இங்கே வந்து 5 × 7 போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 8 9 நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்பரை கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அதே டேபிளால் தான் நமக்கு டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த டேபிளாலையும் நமக்கு டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 வந்து 2 டேபிளில் தான் போகும், 3 வந்து 3 டேபிளில் தான் போகும், 5 வந்து 5 டேபிளில் தான் போகும், 7 வந்து 7 டேபிளில் தான் போகும். ஸோ இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. இதே அதுங்காட்டி தான் நான் ரிமைனிங் இருக்கிறத வந்து நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணும்போது இதையும் சேர்த்து நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அதுதான். ஓகேவா? இப்போ நான் 4 எடுத்து 2/2 கிடச்சிது, 6 எடுத்து 2/1 3/1 கிடச்சிது, 3/1 கிடச்சிது, 8 எடுத்து 2/3 கிடச்சிது, இதே 9 எடுத்து 3/2 கிடச்சிது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் எழுதும்போது 2/3 கிடச்சிருச்சு, 3/3 இருக்குது. அப்புறம் ரிமைனிங் 5 7 இங்கே எங்கேயுமே வரல. ஸோ நான் அந்த 5 7 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 2 3ல இங்கே வந்துருச்சு. ஸோ நான் அதுங்காட்டி நான் ஆட் பண்ணலை. ஓகேவா? நம்ம எப்பவுமே பவர் கம்பேர் பண்ணணும்ல. பவர் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். ஹையஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு காமனாக இருந்து அதில் வந்து ஹையஸ்ட்டு பவர் வந்து நான் எடுத்துக்கணும். காமன் இல்லாததையும் நான் எடுத்துக்கணும். ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ 2 இதில் இங்கே இருக்குது. அதனால பவர் அதிகமாக இருக்கிறது என்ன? இது. ஸோ அதை எடுத்திருக்கேன். இப்போ 3 இங்கே இருக்குது. ஆனால் பவர் அதிகமானது என்ன? இது. ஸோ இது. ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டேன். இப்போ 5 இங்கே இல்லை. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். 7 இங்கே இல்லை. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 2520. The least number divisible by the first 10 natural number is 2520. This is our final statement and answer. Next